ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆமென். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அப்படின்னா தேவ பிள்ளையில எந்த காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போய் பயந்து போய் கலங்கி ஐயோ என்ன ஆகிடுமோ அப்படின்னு நீங்கள் திடனற்று போயிட்டு திகிலோடு காணப்படுறீங்க. நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, கலக்கம் வேண்டாம். அல்லேலூயா. சொல்லிட்டு தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்க. அப்படி எந்த காரியத்தில் கலக்கமடைந்து பயந்து போய் திகிலடைந்து இருக்கிறீங்களோ அதுக்கு ஒரு பரிகாரம் உண்டாகும். ஆமே, அதுக்கு ஒரு ரெமிடி உண்டாகும், அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவரத்தில் விசுவாசமாக இருந்தால் எப்பேற்பட்ட காரியத்தையும் நம்ம சாதிச்சிட முடியும். அதனால் ரோமர் 1:17 சொல்லப்பட்டது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று. ஆமேன். தேவப்பிள்ளையில யோவான் 11:40 சொல்லப்பட்டிருக்கோம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. எப்படிப்பட்ட சூழ்நிலை? லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைக்குள்ளே இருக்கிறான். ஆமேன். அப்படிப்பட்ட சூழலை ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போ விசுவாசத்தில் பரவாயில்ல, கல்லறை வச்சு 4 நாள் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, நாற்றம் எடுத்து கொண்டு இருந்தாலும் பரவாயில்ல, அது அழுகி போயிருந்தாலும் பரவாயில்ல, லாசருவை வெளியே வா என்று சொன்னார், வெளியே வருவார். ஆமேன். இதுதாங்க விசுவாசம். ஆனால் தான் ஆண்டவர் சொல்ற, கலங்காதீங்க, உங்கள் இறுதியும் கலங்காதிருப்பதாக. பிள்ளைகளை குறித்து, ஒருவேளை குடும்ப சூழ்நிலை குறித்து, வியாதி குறித்து, ஒருவேளை கடன் பிரச்சனை குறித்து, ஐயோ இன்னும் வந்து நடக்கலையேன்னு பலவிதமான காரியங்களுக்கு கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க, உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும், தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ நம்ம விசுவாசத்தோடு ஆண்டரை பற்றிக்கொள்வோம், நம்பிக்கையோடு ஆண்டர் நிச்சயமாக அற்புதங்களை செய்ய உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கும் போது தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான், நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஆமென், ஆமென். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா ரட்சிப்பு என்பது தேவ பிள்ளை ஒரு விடுதலை, ஒரு மீட்பு, ஆமென், ஒரு பரிகாரம், பல காரியங்கள் நம்ம சொல்லலாம். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலோ ஆமேன் சொல்லிட்டு கர்த்தரால நித்திய ரட்சிப்பினால் ஆமேன் ரட்சிக்கப்படுவான், நீங்கள் என்றென்றைக்கும் சதா காலங்களில் வெட்கப்படாமல் கலங்காமல் இருப்பீங்க. அப்போ ஆண்டவர் நம்மளை ரட்சித்துட்டாருன்னா, அப்படின்னா பாதுகாத்துட்டாருன்னா, விடுதலை ஆக்கிட்டாருன்னா, நமக்கு தேவையான காரியத்தை செஞ்சிட்டாருன்னா, நம்ம என்றென்றைக்கும் பயப்படாமல் கலங்காக இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து பார்க்காதீங்க. வேதத்தில் அற்புதமான சம்பவம் இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பவுல் இங்கே பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். ஐத்துகு என்ற ஒரு வாலிபன் என்ன பண்ணனா, 3ஆம் மாடியிலிருந்து அவன் ஜன்னல் வழியாக உட்காந்து செய்தியை கேட்டுகிட்டே இருக்கிறான். பவுல் ரொம்ப நேரம் பிரசங்கிக்கிறாரு. பிரசங்கத்தை கேட்டுக்கிற அவன் தூக்க மயக்கமாகிட்டு அங்கே 3ஆம் மாடியிலேருந்து கீழே விழுறான். விழுந்த நேரத்தில் மரித்து போகிறான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? பவுல் ஓடி போயிட்டு அவனை கட்டி கொண்டு, ரொம்ப அழகாக இருக்கும் 10வது வசனம், அவன் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்க, இவன் உயிர் இவனுக்குள் வந்தது. அல்லேலூயா. செத்து போனவன் தான், ஆனால் பவுல் போய் கட்டி அணைத்த உடனே அங்கே உயிர் உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. எல்லாருக்கும் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் அந்த சூழ்நிலை. ஒரு மனுஷன் பிரசங்க கேட்கும் போது மீட்டிங்கில் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆமென். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் தன் ஜனத்தை ஒரு நாட்கப்பட்டு விடுகிறதே இல்லை. பவுல் போய் அவனை அணைத்து கொண்டவன, பவுலுக்குள்ளிருந்து இயேசுவின் வல்லமை புறப்பட்டு போய் அந்த மரித்தவனை உயிர்ப்பிக்குமானா, அப்போ தான் சொல்ல, கலகாதீங்க, பயப்படாதீங்க, அவன் சாகல, உயிரோடு தான் இருக்கிறான். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் நன்மைகள், உங்கள் ஆசீர்வாதங்கள், உங்கள் மேன்மைகள், நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்கள் செத்து போகலை, அது இன்னும் உயிர்ப்பிக்கதான் படும். ஆமேன். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, கர்த்தரத்தில் விசுவாசமாக இருங்க.
நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்களை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரப்பா. உங்கள் உயிர்ப்பிக்கிற வல்லமை காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் சொல்லி எங்களை ஆறுதல் படுத்துகிற கர்த்தர். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற கர்த்தர். ஆண்டவரே, அன்றைக்கி மரித்து போனவனை ஆண்டவரை ஐத்திக உயிர்ப்பிப்பீங்கன்னா என்றைக்கும் ஆண்டவரை உங்கள் உயிர்ப்பிக்கிற வல்லமை காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உங்கள் உயிர்ப்பிக்கிற வல்லமையை விசுவாசிக்கிற ஆண்டவரை விசுவாசிக்கிறேயா. எல்லாம் பயங்கள் கலக்கங்கள் இவர்லேருந்து எடுத்து போட்டு ஆண்டவரே இவர்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் நிறைவேற்றி ஆசீர்வதிக்கும்படி அச்சமிக்கிறோம். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் பார்த்துக்கொள்வார். God bless you.